பண்ண போகிறோம். 1 கிலோ அரிசியை கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிட்டோம். 1 கிலோ கறி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான 450 கிராம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறோம். ஒரு 350 கிராம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறோம். நம்ம ஒரு 150 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்குறோம். இதுக்கு தேவையான கொத்தமல்லி அதை க்ளீன் பண்ணி ஒரு கட்டு கொத்தமல்லியை அரிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த மச சாமான். அப்புறம் இதுக்கு தேவையான தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவையான லெமனு, இதுக்கு தேவையான லெமனை 2ஆக வெட்டி 3 லெமனை 2ஆக வெட்டி அதை திருப்பி போட்டு இதில் வச்சுருக்கிறேன். நான் இதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான எண்ணெய் தேவையான மிளகாய், இதுக்கு மிளகாய் தூள் வெறும் பியூர் சில்லி பவுடரு, கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் இந்த கரண்டியில் 4 கரண்டி எண்ணெய் நம்ம இப்போ ஊற்றிட்டோம். 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இப்போ இதில் இந்த பட்டையை போடுறோம். இப்போ உடனே இந்த லவங்கம், கிராம்பு எல்லாம் போடணும். இது கொஞ்சம் தூரம் நின்று போடணும். இப்போ இதுக்கு தேவையான இந்த பிரிஞ்சி இலையை போட்டுட்டோம். நம்ம இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது ஆனோடனே இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விடுவோம். வெங்காயத்தை ரவுண்டாக பொடியாக அரிஞ்சிருக்கிறேன். இது இப்போ நல்லா செவப்பாக நல்ல ப்ரௌன் கலரில் இது எல்லாம் ப்ரௌன் கலரில் இது இப்போ நல்லா எண்ணெயிலே வேகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி வச்சுருக்குறோம். இப்போ இந்த லெமனை நான் இப்படி திருப்பி போட்டிருக்கிறேன். இந்த லெமனை நம்ம இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜூஸை நம்ம இந்த அலசி வச்சிருக்கிற அரிசியில் போட்டு நல்லா இது பண்ணி விடுறோம். அப்போ அரிசி உடையாமல் இருக்கும். இந்த அரிசியில் இந்த லெமனோட தண்ணி நல்லா ஓடும். அப்போ இந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்றதுக்கு தான். இப்போ வெங்காயத்தை நம்ம அங்கே வச்சிட்டோம். அப்போ இதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மேலே போடுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறோம். இது அப்புறம் மேலே போடுறதுக்காக கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தக்காளி, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம். தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லியை போட்டுட்டு தயிரை என்ன பண்ணுறோம், இது மேலே தயிர் அப்படி ஊற்றுறோம். தயிர் இது மேலே ஊற்றுறோம், அப்படியே இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம் நல்லா செவந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெயிலேருந்து மேலே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தாலும்
பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டை போடுறோம். இஞ்சி பூண்டை சேர்க்கணும். நம்ம இப்போ 150 இஞ்சியும் 150 இஞ்சி 100 கிராம் பூண்டு இரண்டையும் சேர்த்து நல்லா கலரி விடுவோம். இது தீஞ்சிடும், அதனால் ரொம்ப கவனமாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தயிர் 5 பொருட்கள், 5 பொருளையும் இப்படி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் வந்து சேர்க்குறோம். இது நல்லா வதங்கணும். அப்படி கொஞ்சம் போல் உப்பு போடுறேன் நான். ஒரு 20 கிராம் மிளகாத்தூள் சேர்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து 10 மிளகாய் போட்டுருக்கோம், பச்சை மிளகாய். போடுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கறி போடுறோம். கறி அப்படி வதக்குறோம். கறி இப்போ வதங்குது. இப்போ தண்ணி ஊற்றுறோம். 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். கறி நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஊற்றிட்டோம். உப்பு போட்டிருக்குறோம். தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுறோம். இப்போ நம்ம 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் கறியும் வேகணும். அதனால் 6 டம்ளர் தண்ணி விட்டு அரிசியும் போட்டுட்டோம். இப்போ ஒரு கொதி வருது. நல்லா கொதி வந்த உடனே நம்ம மூடிட்டோம்னா 7 நிமிஷம் தான் நம்ம விசில் போட்டுடுறோம். 7 நிமிஷத்தில் அது விசில் வருதோ வரலையோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 7 நிமிடங்கள் ஆகிடுச்சு. நம்ம வந்து 7 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம திறக்கலாம். பாருங்க, வாவ், சூப்பரான பிரியாணி. இங்கே பாருங்க, அப்படியே உதிரி உதிரியாக நம்ம வந்து ரொம்ப அருமையான பிரியாணி வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம். அழகாக எல்லாமே நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது, உதிரியாக இருக்குது.